திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி? திருமணத்துக்கு முன் எல்லாமே கனவுகள் மாதிரி இருக்கும். ஆனா திருமணத்துக்கு பின் அது கனவா இல்லாம ஒரு வாழ்க்கை போராட்டமா மாறுகிறது. கணவன் மனைவி உறவு ஏன் திடீர்னு தொல்லையா மாறுது? இந்த வீடியோவை நம்ம வாழ்க்கையில இரு முகங்களையும் பார்க்க போறோம். நீங்க இந்த உண்மைய அனுபவிச்சிட்டாலும் சரி, இல்லைன்னு நினைச்சாலும் சரி, இது பார்க்காம இருக்க முடியாது. வாழ்க்கை தொடருது. உங்க பயணத்துல நாங்க இருக்கோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டிவோர்ஸ் ஆன மென்னாலும் சரி, விமன்னாலும் சரி, இல்ல இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆகி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, நீங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையில இருந்திருப்பீங்க, திருமணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைய அனுபவிச்சிருப்பீங்க. அது எப்படி உருவாச்சு அப்படின்னா, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க ஒன்னா வாழ்ந்திருக்கிறப்போ மனக்கசப்பு ரெண்டு பேர்த்துக்குமே இருந்திருக்கும். அவங்கள பத்தி நீங்க எது நினைச்சாலும் உங்க மனசு ஏத்துக்கிற தன்மையில் இல்லாம போயிருக்கும். அதே மாதிரி உங்க ஒய்ஃபும் எந்த இது சொல்களோ இல்ல ஒரு செயலோ செஞ்சாலும் உங்க மன ஏத்துக்காதாம கசப்பா மாறி இருக்கும். ரெண்டு பேருக்குமே உணர்வுகளை பரிமாறிக்க தெரியாம இருந்திருப்பீங்க. அதனாலதான் டிவோர்ஸே உங்களுக்கு ஆயிருக்கும். உணர்வுகளை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா உணர்வுகளாலதான் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டது. இது இப்போ இல்லை, எப்போ மனித பிறப்புகள்னாவே உணர்வுகளால் வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நீங்க வாழ்க்கையில தனியா வாழ்ந்தாலும் இல்ல மறுபடியும் உங்க ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிட்டாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இது ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்கறீங்க, ஆனா சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கிற மனநிலையில இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ உங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்டோ இல்ல எக்ஸ் ஒய்ஃபோ இருந்திருந்தா அந்த சந்தோஷத்தை ஒண்ணு இவங்களும் எதிர்பார்த்திருப்பாங்க, இவங்களும் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனா பகிர்ந்துக்க யாருமே உங்க மனசு வரல. அதனால பிரச்சனைகள் வந்திருக்கு, மனக்கசப்பு வந்திருக்கு, சண்டைகள் வந்திருக்கு, விட்டு கொடுக்கும் தன்மையும் உங்ககிட்ட இல்லை. அப்புறம் ஒர்க்கு ஹெவி, வேலைப்பளுனால உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது அதிக வேலைப்பளுவா இருந்திருக்கலாம், இல்ல உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது இருக்கலாம். அதுல வர டென்ஷனு, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ், இது எல்லாம் இந்த ஃபீலிங்ஸையும் இந்த உணர்வுகளையும் ஹேண்டில் பண்ண தெரியாம அது வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல ஒய்ஃப் கிட்டயோ அதை வெளிப்படுத்திடுது அப்படியே. அதனால சில பிரச்சனைகள் உருவாயிருக்கும். இல்ல ஃபேமிலியில இருக்கிற ஸ்ட்ரெஸ், அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்காது. அந்த ப்ராப்ளம் உங்களோட ஃபேமிலியிலையும் இருந்திருக்கலாம், உங்க ஃபாதர் மதரோட அவங்களோட ப்ராப்ளத்தையும் உங்ககிட்ட சொல்லி அதையும் ஹேண்டில் பண்ணாம தெரியாம இருந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குதான். அது இல்லாம வாழ்க்கை அமையாது.
பட் ஆனா அந்த தனியா எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை நீங்க உண்மையும் நினைச்சு அதுலதான் வாழணும், நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏமாந்துட்டீங்க. இந்த வாழ்க்கையும் இந்த உலகம் ஒரு மாயை. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, வாழ்க்கைன்றது வாழ்ந்து அனுபவிச்சிட்டு பிறகு வாழ்க்கையை பத்தி பேச முடியாது. ஏன்னா வாழ்க்கையை பத்தி பேசணும்னா வாழ்றதுக்காக பேசியே ஆகணும். அதைத்தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நீங்க வாழணும் அப்படின்னா இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கணும். எதிர்பார்ப்புகளை நீங்க வாழ்க்கையா மாற்ற முடியாது. அது உங்களோட தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. அது உங்களோட உணர்வு நிலையும் உங்களோட மனநிலையும் இருக்கு. ஆனா அதை சக்சஸ் பண்றதுக்கு பாசிட்டிவான ஒரு வழியில நீங்க போயிருந்தீங்கன்னா அதை சக்சஸ் பண்ண முடியும். நீங்க ஒர்க் பண்றதுக்கும் உங்களோட கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒரு போலியான வாழ்க்கையோ இல்ல ஒரு மாறுபட்ட நீங்க நினைக்காத ஒரு நிஜ வாழ்க்கை இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இனிமையா சந்தோஷமா நீங்க உங்க அனுபவிச்சிருப்பீங்க, உங்க வாழ்க்கையை கடந்து இருப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு எல்லாமே நீங்க உங்களோட செல்ஃப் அவேர்னஸ்ல திங்க் பண்ணியிருக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். என்ன இம்ப்ளிமெண்ட்னா, நீங்க கட்டமைச்சு வச்சிருந்தீங்க இல்லையா ஒரு லைஃப, உங்களுக்குள்ள கட்டமைப்பு வச்சிருப்பீங்க. உங்க ஹஸ்பண்ட்னாலும் ஒரு லைஃப கட்டமைப்பு பண்ணி வச்சிருப்பாங்க, உங்க ஒய்ஃப்னாலும் வச்சிருப்பாங்க. பட் ஆனா அது நிஜ வாழ்க்கையா மாறாம நம்மளை ஏமாத்திருச்சு, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இல்லை அப்படின்றது அந்த போலியான அந்த செயல்படாம உங்களுக்குள்ளேயே நீங்க உருவாக்குன கிரியேட் பண்ண அந்த ஃபீலிங்ஸ் உங்களை ஏமாத்தி இருக்கும். அத உண்மையான லைஃப்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்துதான் கடைசியில அதோட உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்த முடியும். ஆனா வாழ்க்கை வாழ்றதுக்கு முன்னாடியும் உணர்வுகளை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தினா நமக்கு பிரச்சனைகளும் வராது, நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்ககிட்ட அது இல்லை. அதுக்குண்டான நாலேஜ் நீங்க உங்ககிட்ட இல்ல. அதை தெரிஞ்சுக்கிற அளவு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மனப்பக்குவத்திலேயே நீங்க வரல. அதனாலதான் உங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. டிவோர்ஸ் அப்புறமும் உங்க வாழ்க்கையை நீங்க கட்டமைக்க முடியாம ஒரு குரோத்துக்கு எடுத்துட்டு போகாம ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறீங்க. ஏன் உங்களால வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது? இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இப்போ சிம்பிளா சொன்னா, ஒரு ஸ்கூல்லாம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஒரு கார்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஒரு ஹவுஸ்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஃபிளைட்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி லைஃபுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏன்னா எப்படி இந்த நீங்க வாழ்றதுக்கு உண்டான ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனை
அந்த ஒரு பொருளுக்குள்ளேயோ இல்ல அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயோ வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்ம பிளைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ பிளைட் நம்ம டிராவல் பண்ணா ஒரு மனித உயிரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. இது மிகப்பெரிய ஒரு செயல். இது நடுவுல இந்த ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்காங்க இல்லையா, அது எப்படி எங்க ஸ்டார்ட் பண்ணணும், அது எங்க போய் சேரணும், எப்படி ஃபர்ஸ்ட் அது டேக் ஆஃப் ஆகுது, எப்படி லேண்ட் பண்ணும், இப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல எவ்வளவு ஸ்பீடுல போகணும், எத்தனை பேர் எவ்வளவு வெயிட் இதுல இந்த பிளைட்குள்ள இருக்கலாம் அப்படின்னு பல கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்ட்ரக்சரையும் பல ஆயிரக்கணக்கான ஃபார்முலாஸையும் பல ஆயிரக்கணக்கான ஐடியாஸையும் உள்ள வச்சிருப்பாங்க. அதை வச்சதுனாலதான் ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால டிராவல் பண்ணி போக முடியுது. இது உங்களோட உணர்வுகளை ஃபீலிங்ஸை ஈஸியா டிராவல் பண்ணிடுது. இந்த மாதிரி உங்களோட லைஃபுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்ணும், எங்க முடிக்கணும், நடுவுல எப்படி டிராவல் பண்ணும், இதுல எவ்வளவு ஸ்பீடு, இது எந்த இடத்துல நம்ம மனநிலையில சாந்தமா வச்சுக்கணும், எந்த இடத்துல கோபப்படக்கூடாது, எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல ஃபீலிங்ஸ நம்ம கண்ட்ரோலா செல்ஃப் அவேர்னஸ கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் தெரியாம கண்ணா பின்னான்னு அதுவா வருது. டெய்லியும் அது ஃபீலிங்ஸ் அதுவா வருது. அதை மெயின்டைன் பண்ண தெரியாமையும் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண தெரியாமையும் இப்படி இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த லைஃப்ன்ற ஒரு ப்ராடக்டை உங்களால சக்சஸ் பண்ண முடியல. அன்பை தேடாதீங்க, இந்த ஹேபிட்ஸ் இருந்தா ரிசல்ட் வரும் அப்படின்ற வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.